सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोस्तुते. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாதம் 29ஆம் நாள் 12/5/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து நாம் இன்று இந்த பானு வாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே சூரிய பகவானை அந்த பிரத்யக்ஷ தெய்வமாகிய சூரியனை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. நாம் காலையிலே ஸ்நான அனுஷ்டானங்கள் நிறைவு செய்து ஆலயங்களிலே சென்று இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களை வழிபாடு செய்துவிட்டு நவக்கிரகங்களுக்குள்ளே நடுநாயகமாக வீற்றிருக்கின்ற சூரிய பகவானை சிகப்பு மலர்கள் கொண்டு வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பான நாள். கண்டி வத்துகாமம் ஸ்ரீ முத்துமாரியம்பாள் ஆலயத்திலே இந்த வைகாசி விசாகத்தை முன்னிட்டு வருடாந்த மகோத்சவம் இன்று 4வது நாள் உற்சவமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த உற்சவத்திலே அக்னியின் மூலமாக செய்யப்படுகின்ற வழிபாடு, இந்த ஹோமங்கள் யாகசாலையிலே ஹோமங்கள் செய்து கொள்வார்கள். அவ்வாறு அந்த யாக குண்டத்திலே பல்வேறு வகையான சமித்து வகைகள், வேர் வகைகள், தானிய வகைகள், பட்டை வகைகள், பழ வகைகள், பால், தயிர், தேன், நெய், இன்னொரு திரவியங்களெல்லாம் இந்த காலை மாலை வேளையிலே இந்த யாக குண்டத்திலே அக்னியிலே ஆகுதிகள் செய்து கொள்ளுகின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடிய வகையிலே அந்த யாக குண்டத்திலிருந்து எழும்புகின்ற ஓம புகையானது நம்முடைய உடம்பிலே படுகின்ற பொழுதும் காற்றோடு கலந்து எங்கெங்கெல்லாம் அது பரவுகின்றதோ அந்த இடங்களெல்லாம் புனிதப்படுத்தப்படுகின்ற வகையிலே அமையக்கூடியது என்பது முன்னோர்கள் கொண்ட நம்பிக்கை. அவ்வாறு இந்த உற்சவ காலங்களிலே காலை மாலையிலே இந்த யாகசாலையிலே விசேஷமான பூஜைகள், வழிபாடுகள், ஹோமாதிகள் நடைபெற்று சுவாமி வலம் பெறுகின்ற பொழுது, அந்த உள்வீதி வலம் பெறுகின்ற பொழுது ஈசானத்திலே வந்ததும் யாகசாலையிலே பூர்ணாகுதி கொடுக்கப்பட்டு இரட்டை சாத்தப்பட்டு சுவாமிக்கு தீபாரம் நடைபெற்று தேவார புராணங்கள் எல்லாம் நடைபெறும். இவையெல்லாம் இந்த யாக தரிசனம், இந்த யாகங்களெல்லாம் ஒழுங்காக நடைபெறுகிறதா என்று இறைவன் பலம் தரிசனம் பார்ப்பது, இவ்வாறான சிறப்போடு கூடியதாக இந்த உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவ்வாறு பல்வேறு வகையான ஆலயங்கள் நடைபெறுகின்ற உற்சவங்களில் நாங்கள் சென்று பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும் ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது நாம் ஆசாரியராக செல்ல வேண்டும். நமது சமய கலாச்சார பண்பாட்டு உடைகளோடு செல்ல வேண்டும். நமது சமய கலாச்சார விழுமியங்களை அடுத்த சந்ததிக்கும் எடுத்துச் சொல்லக்கூடிய வகையிலே நாம் ஆடைகள் அணிந்து செல்ல வேண்டும். ஆண்கள் வெள்ளை வேட்டி சால்வை அணிந்து செல்ல வேண்டும். இப்பொழுது இது வியாபார ஸ்தாபனங்களிலே வியாபாரத்துக்கு வைத்திருக்கிறார்கள் என்று வெட்டி நீல வேட்டி, பச்சை வேட்டி, சிகப்பு வேட்டி, மஞ்சள் வேட்டி, காவி வேட்டி, கருப்பு வேட்டி என்று அவரவ இஷ்டங்களுக்கெல்லாம் இந்த ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது இவ்வாறு கலர் வேட்டிகள் கொடுத்து செல்வதை நாங்கள் பார்க்கிறோம். தவிர்க்கப்பட வேண்டும். அவ்வாறு மஞ்சள் உடுப்பதென்பதோ காவி உடுப்பதென்பதோ இவையெல்லாம் இல்லறத்தை விடுத்து துறவரத்தை நாடுகின்றவர்கள். இல்லறம் வேண்டாம், எனக்கு திருமணமே வேண்டாம் என்கின்றவர்கள்தான், திருமண பந்தம் நமக்கு வேண்டாம், அந்த ஆசை இல்லை என்பவர்கள் தான் அந்த காவி உடுத்துவது. எனவே நாம் வெள்ளை வேட்டி சால்வை அணிந்து இந்த ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும் ஆண்கள். அதே போல் தாய்மார்கள்
சேலை அணிந்து, இளம் பிள்ளைகள் பட்டுப்பாவாடை தாவணி அணிந்து, இவ்வாறு நம்முடைய சமய கலாச்சார ஆலைகளோடு சென்று ஆலய வழிபாடுகள் செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்லவன் நம்பாள டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோம் பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று இயேசு விண்ணேற்பு அடைந்த பெருவிழாவை திரு அவை கொண்டாடுகின்றது. உண்மையிலே உயிர்ப்பின் 40வது நாள் வியாழக்கிழமை இந்த உயிர்ப்பின் பெருவிழாவை கொண்டாடுவது வழக்கம். ஆனால் வசதிக்கேற்ப இந்த பெருவிழாவை ஞாயிறிலே கொண்டாடுகின்றது திரு அவை. கிறிஸ்து விண்ணேற்பு அடைந்தார் என்றால் அதனுடைய பொருள் என்ன? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த கடவுளாகிய இயேசு மீண்டும் தந்தையிடம் செல்லுகின்றார். தந்தையினுடைய வலது பக்கத்திலே அவர் அரியணை வீற்றிருக்கின்றார். ஒரு வெற்றி வீரனாக, இந்த உலகத்தினுடைய ஆட்சியாளராக, இறை மகனாக அவர் வெற்றி வாகை சூடப்பட்டிருக்கின்றார். இயேசு விண்ணேற்பு அடைகின்ற இந்த சீடர்கள் காணுகின்ற பொழுது வானங்களுக்கு மேலாக அவர் உயர்த்தப்பட்டார், அப்படியே சென்று அவர் மறைந்தார் என்று சொல்லப்படுகின்றது. இறைமகன் இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்தார், உருவெடுத்தார். கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் தம்முடைய பெற்றோரோடு வாழ்ந்தார், வளர்ந்தார். அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்தார். காலம் வந்த பொழுது அவர் திருமுழுக்கு பெற்று ஆவியினாலே ஆட்கொண்டு அவர் தன்னுடைய போதனையையும் மறைப்பணியையும் செய்தார். கடவுளுடைய அன்பை இந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். எல்லோருக்கும் விடிவு உண்டு என்று, மீட்பு உண்டு என்று சொல்லி வழியை காட்டினார். அவரை கொன்றார்கள், சாகடித்தார்கள். ஆனால் அவர் மீண்டும் உயிர் பெற்று உயிர்த்தெழுந்தார். இந்த இயேசு தம்முடைய சீடர்களுக்கு மீண்டும் மீண்டும் காட்சி கொடுத்து, நான் இறந்தவரின் கடவுள் அல்ல, வாழுகின்றவர்களின் கடவுள், நான் என்றும் உங்களோடு உடன் இருக்கின்றேன் என்று அவர்களை உறுதிப்படுத்தி மீண்டும் அவர் தந்தையை இடம் சென்று அடைந்தார். இது ஒரு இடம் அல்ல. இந்த தந்தை ஒரு இல்லத்திலே இருக்கின்றார், இவர் போய் அங்கு வலது பக்கத்திலே வீற்றிருக்கின்றார் என்பதெல்லாம் ஒரு மனித மொழியை பயன்படுத்தி இந்த நற்செய்தியை எங்களுக்கு எடுத்துரைத்தார்கள். இந்த இயேசுவினுடைய விண்ணேற்பு என்பது நாங்கள் எல்லோரும் எங்களுடைய வாழ்வினுடைய கதியாக, இறுதி நிலையாக, இலக்காக, இறைவனோடு நாங்கள் சங்கமமாக வேண்டும் என்ற அந்த உண்மையை எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றது. சிலர் சொல்வார்கள், நாங்கள் மீண்டும் மீண்டும் பிறப்போம் என்று சொல்லி. எங்களுடைய மனித பிறப்பு என்பது ஒரு தனித்துவமானது, மாண்புமிக்கது, உயர்வானது. மீண்டும் நாங்கள் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த படைப்பிலே இருக்கின்ற அனைத்து உயிரினங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக சிகரமாக இறைவன் மனிதனை படைத்து அந்த மனித உருவை இயேசு எடுத்ததினாலே அவர் இந்த மனித வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டி அவர் தம்முடைய தந்தையிடம் மீண்டும் திரும்பி சென்றார். அதனாலே அவர் தந்தையிடம் செல்லுவது என்பது ஒரு இடத்திலிருந்து இன்னுமொரு இடத்திற்கு அல்லது கீழிருந்து மேலே உயர்ந்து செல்கின்றது, அப்படி என்றல்ல. அவர் தந்தையோடு முழுமையாக அவர் சாகாவரம் பெற்றவராக, நிலை வாழ்வை கொண்டவராக, மனித வாழ்வினுடைய ஒரு நிறைவாக தந்தையோடு அவர் இணைந்து கொண்டார். அத்தகைய ஒரு வாழ்க்கையை குறிக்கோளாக கொண்டு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். விண்ணகம் என்பது எமது தாயகம்.
இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற பொழுது மண் மீது கொண்டிருக்கின்ற நாங்கள் இந்த கூடாரம் அழிந்து போனாலும் விண்ணகத்தில் எங்களுக்கு நிலையான ஒரு இடம் உண்டு என்று பவுலடிகளார் கூறுகின்றார். ஆனால் இந்த வாழ்வை கடந்து அல்லது இந்த வாழ்வினுடைய ஒரு தொடர்ச்சியாக இறைவனோடு நாங்கள் ஒவ்வொருவரும் சங்கமமாக வேண்டும். இந்த விண்ணேற்பு விழா எங்கள் ஒவ்வொருவருடைய மனதிலும் அத்தகைய நம்பிக்கை உணர்வை, எதிர்நோக்கை ஒரு விதையாக எங்களுக்கு விதைக்கின்றார். ஆனால் எங்களுடைய வாழ்க்கை பயணம் இந்த உலகத்தோடு அல்ல, இறைவனோடு சங்கமமாக வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கத்தோடும் இலட்சிய உணர்வோடும் அதற்காக நாங்கள் ஏங்குகின்றவர்களாகவும் அதை நாங்கள் விரும்பி தேடுகின்றவர்களாகவும் அந்த வாழ்க்கையிலே நாங்கள் எப்பொழுதும் வெற்றி பெற வேண்டும். அந்த இறைவனோடு நாங்கள் சங்கமமாகின்ற பொழுது எங்களுக்கு முன்னே சென்றவர்கள் அவர்கள் எல்லோரும் புனிதர்களாக இறைவனுடைய அந்த காட்சியிலே, இறைவனுடைய அந்த பிரசன்னத்திலே அவர்கள் நிரந்தரமான இன்பத்தை, பேரின்பத்தை அவர்கள் சுவைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற அந்த நம்பிக்கையிலே எங்களுடைய வாழ்வை நாங்கள் தொடர்ந்து ஆற்றுவோமாக. உங்கள் அனைவருக்கும் இறைவனுடைய ஆசீரை இந்த நாளிலே நிறைவாக கேட்டு விடைபெறுகின்றேன். ஆமென். உங்களுக்கு வழங்கி இருப்பது எதற்காக? லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, யார் சிறந்த நல்ல காரியங்களை நிலைநாட்டுகின்றார் என்பதை பரீட்சித்து பார்ப்பதற்காக என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றார். சிறந்த நற்காரியங்கள் என்று சொன்னால் என்ன? எவையெல்லாம் அல்லாஹ்வினால் ஏவப்பட்டுள்ளதோ, அல்லாஹ்வினால் அவனுடைய அல் குர்ஆனிலே ஏவல்களாக செய்யக்கூடிய விடயங்களாக கட்டளையிடப்பட்டுள்ளதோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக காட்டி தந்திருக்கின்றார்களோ, அவை அனைத்தும் நல்ல செயல்கள். கெடுதியான செயல்கள் என்று சொன்னால் என்ன? எவையெல்லாம் மோசமான பாவமான காரியங்கள் என்று அல்லாஹு தாலாவினால் தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றதோ, கட்டளை விதிக்கப்பட்டிருக்கின்றதோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கின்றார்களோ, செய்யாமல் தவிர்ந்திருந்தார்களோ, அவை அனைத்தும் கெட்ட செயல்கள், தீய செயல்கள். எனவே அது எந்த வழியில் அது நோக்கப்பட்டதாக இருந்த போதிலும் அது நல்ல செயல் என்று ஏவப்பட்டதுதான் நல்ல செயல். ஹலால் ஹராம், நல்லது கெட்டது, சுத்தமானது அசுத்தமானது, நாகரிகமானது நாகரிகமற்றது என்று பல வழிகளில் இஸ்லாம் நல்ல விடயங்களை காட்டி தந்திருக்கின்றது. அதிலே அடிப்படையானதுதான் மக்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் எனும் அந்த இடம்பெயர்வு நகர் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஊரை விட்டு சென்றதன் பின்னால் அவர்கள் செய்த உபதேசம் என்ன? அஃஷு சலாம் அத்தீமுத் தஆம் சல்லு அலன் நாஸின் நியாம், மக்களுக்கு மத்தியில் சலாம் எனும் முகமனை பரப்புங்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று ஒரு மனிதனை பார்த்து முகம் மலர்வது, முகமன் கூறுவது, அது ஒரு அவனுக்கு செய்கின்ற பிரார்த்தனையாகவும் நலவான செயலாகவும் இருக்கும். அத்தீமுத் தஆம், மக்களுக்கு உணவளிப்பது, அவர்களை அல்லாஹுடன் தொடர்பாக்குவது, அவர்களுக்கு உணவளிப்பது அவர்களுக்கும் எங்களுக்கும் உடைய நல்லுறவை உண்டாக்குகிறது. அதே போன்று சல்லு அலன் நாஸின் நியாம், மக்கள் தூங்குகின்ற நேரத்தில் அவர்களுக்காக வேண்டி எழுந்து இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவது இருக்கின்றதே, இதுவும் நல்ல செயலாக இருந்து கொண்டிருக்கின்றது. பாதையில் கிடக்கின்ற கல் முல்லை அகற்றி ஓரமாக போடுவது கூட தர்மம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெற்ற தாயினுடைய அன்னையினுடைய முகத்தை பார்த்து மலர்ந்த முகத்துடன் அந்த அன்னையை தாயை நோக்குவது கூட தர்மம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இவ்வாறு சில சிறிய நல்ல விடயங்களை எங்களுடைய வாழ்வில் அல்லாஹ்வுக்காக வேண்டி பின்பற்றுவதனூடாக அல்லாஹ் தாலா உலகில் எங்களுக்கு ஏவி இருக்கின்ற கட்டளைகளை நிலைநாட்டுவதற்குரிய பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா அருள்வான். எனவே இந்த விடயங்களை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.